மன்னார்குடியில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்ப்பதால் அங்கே குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருந்து வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர் வாராததால் தண்ணீர் வெளியேறாமல் பெய்த மழைநீர் அனைத்தும் வீடுகளுக்குள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வடிகால் கால்வாய்களை முறையாக தூர் வாராததால், இந்த அரசு முறையாக தூர் வாராததால் பெய்கின்ற மழைநீர் அனைத்தும் வீடுகளுக்குள் செல்லக்கூடிய சூழல் மன்னார்குடி பகுதிகளில் ஏற்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மன்னார்குடி பகுதிகளில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து கொண்டிருப்பதாக தகவல். அதைத் தொடர்ந்து பெய்கின்ற மழைநீர் வடிய முடியாமல் வீடுகளுக்குள் செல்வதாகவும் கழிவுநீருடன் கலந்து செல்வதாகவும் தகவல்கள் வருகின்றன. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் மன்னார்குடி அருகே உள்ள அசேசம் என்ற கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அங்குள்ள அம்பத்தான் என்னும் வடிகால் வாய்க்கால் கடந்த 4 ஆண்டு காலமாக தூர்வாராமல் பள்ளமும் மேலும் குடியுமாக குப்பையும் மண்டி கிடக்கிறது. இதை பலமுறை சுத்தம் செய்ய வேண்டிய அப்பகுதி மக்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடமும் பொதுப்பணி நிர்வாகத்திடமும் அரசிடம் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரை அவர்கள் கண்டுகொள்ளாத நிலையில் இன்று 2 மணி நேரம் பெய்த மழைக்கு தாக்கு பிடிக்காமல் தற்போது மழைநீர் கிராம குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் தற்போது மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக அம்பத்தான் வாய்க்காலில் கழிவுநீர் தேங்கி கிடப்பதால் அந்த கழிவு நீரும் தற்போது அந்த மழையுடன் கலந்து கிராம குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் தொற்றுநோய் பாதிக்கும் அபாயத்தில் அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் பகுதியில் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் யாரும் வராத நிலையில் கிராம மக்களே இப்ப முன் வந்து இந்த அம்பத்தான் எனும் வாய்க்காலில் உள்ள மண்டி கிடக்கும் கோரை புல்கள் மற்றும் மண் புதர்களை சுத்தம் செய்து தண்ணீரை வடிய வைத்து வருகின்றனர். குறிப்பாக இன்னும் தற்போதுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. தொடர்ந்து மழை அதிகரித்தால் இப்பகுதியில் மேலும் பல குடியிருப்புகள் மழைநீரால் சூழ்ந்து பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகும். ஆகவே அதிகாரிகள் உடனடியாக இத்தகைய வாய்க்காலை தூர்வாரி தண்ணீரை வடிய வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்று பல்வேறு பகுதிகளிலும் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு கிராம பகுதிகளில் வாய்க்கால்கள் வடிகால்கள் தூர்வாராமல் இருப்பதால் பெருமழை காலங்களில் மிகவும் பாதிப்புக்குள்ளாக அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளதாக கிராம மக்கள் தற்போது வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக அரசு அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் எங்கெங்கு வாய்க்கால்கள் அடைப்பிருக்கிறதோ முட்புதர்கள் வண்டி கிடைக்கிறதோ அதெல்லாம் சுத்தம் செய்து மழைநீரை வடிய வைக்க முன்வர வேண்டும் என்று தற்போது பொதுவாக திருவாரூர் மாவட்ட மக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. சண்முகவேல். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.